ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து AS3 அப்படிங்கிறத ஒரு பேசிக் இன்ட்ரோ பார்க்கலாம். ஆக்சுவலாக AS3 எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்னா வந்து அந்த கம்பெனியோட இயர்-எண்டில் இருக்கக்கூடிய கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிற விஷயமே. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 மெத்தட் பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன மெத்தட்னா டேரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட். அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து அதுலேயும் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்னென்ன கேட்டகரி பிரிக்கிறாங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதாவது கம்பெனிக்குள்ளே எப்படிலாம் பணம் உள்ளே வருது, எப்படிலாம் பணம் வெளியே போகுது அப்படிங்கிறது இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டு ஸோ அதுலேயும் 2 மெத்தடாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. டேரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக போடுறது அப்படின்னா வந்து எப்படி வந்து அவங்க வந்து கேஷை வந்து இன்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறது தான் இந்த சம்மை. ஓகேவா? ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சம்ஸ் வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ சம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஏஸ் பற்றி நம்ம பேசிக்கான இன்ட்ரோ வந்து உங்களுக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சம் பார்க்கலாம். தேங்க்யூ.